சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். நவுல் சூறாவளி தாக்குதல். தெற்கு சீனாவில் நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்து. 7 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றம். கனடாவில் பாயும் ஆயிரக்கணக்கான மின்னல்கள். காட்டுத்தீயால் பற்றி எரியும் காடுகள். அர்ஜென்டினாவில் வரலாற்று சாதனை வெப்பம். பிரான்ஸ் ஜிரோண்டி காட்டுத்தீ மற்றும் தீப்புயல் பேரழிவு. ஜெர்மனியில் வீட்டின் மீது சிறிய ரக விமானம் மோதி விபத்து. விமானி பலி. கலிபோர்னியாவில் பேரழிவு காரணமாக காட்டுத்தீயை மூட்டிய நபருக்கு குற்றத்தீர்ப்பு. தென் சீன கடலில் விபத்துக்குள்ளான வியட்நாம் கப்பல். 44 மாலுமிகளை மீட்ட சீனா. தெற்கு சீனாவை தாக்கியுள்ள அதிதீவிர நவுல் புயல் காரணமாக குவாங்டாங் மாகாணம் மற்றும் ஹாங்காங் உள்ளிட்ட பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியுள்ளது. பலத்த காற்றும் கனமழையும் பேரழிவை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பாதுகாப்பு கருதி 7.15 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் முகாமிட்டுள்ளனர். சீனாவின் தேசிய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள தகவலின்படி தெற்கு குவாங்டாங் மாகாணத்தில் உள்ள ஹுய்ஜோ நகரின் ஹுய்டாங் மாவட்ட கடற்பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சுமார் 3:50 மணி அளவில் நவுல் புயல் கரையை கடந்தது. கரையை கடக்கும் போது மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறாவளி காற்று வீசியது. இது இந்த ஆண்டில் இதுவரை சீனாவில் கரையை கடந்த புயல்களிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த புயல் என்று சீனாவின் உத்தியோகபூர்வ செய்தி நிறுவனமான சீன்ஹூவா தெரிவித்துள்ளது. புயல் கரையை தொட்டதை தொடர்ந்து குவாங்டாங் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை இயக்கப்படவிருந்த அனைத்து ரயில் சேவைகளும் ரத்து செய்யப்பட்டன. ஹாங்காங் விமான நிலைய நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சூறாவளி காரணமாக சுமார் 350 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நகரம் முழுவதும் வீசிய பலத்த காற்றில் மரங்கள் வேரோடு சாய்ந்ததில் குறைந்தது 9 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குவாங்டாங் மாகாணத்தின் கடற்கரை பகுதியான ஹுய்லாய் மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான மரங்களும் மின் கம்பங்களும் சரிந்து விழுந்துள்ளதாக அரசு செய்தி நிறுவனமான சிசிடிவி செய்தி வெளியிட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலில் புயல் குவாங்டாங்கின் உள்பகுதியை நோக்கி நகர்ந்ததால் படிப்படியாக வலுவிழந்து வருவதாக ஹாங்காங் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் முன்னெச்சரிக்கையாக அப்பகுதி முழுவதும் தொடர்ந்து உயர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். சீனாவில் இந்த மாத தொடக்கத்தில் மேசக் மற்றும் பாவி ஆகிய 2 சூறாவளிகள் கிழக்கு மற்றும் தென் சீனாவை புரட்டி போட்டன. இதில் பாவி புயல் காரணமாக மட்டுமே சுமார் 20 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது நவுல் புயலும் தாக்கியுள்ளதால் தெற்கு சீன பகுதிகள் பெரும் பொருளாதார இழப்பை சந்தித்துள்ளன. மேற்கு கனடாவில் கடுமையான வெப்ப அலை மற்றும் நிலப்பரப்பில் பாய்ந்த ஆயிரக்கணக்கான மின்னல்கள் காரணமாக புதிய காட்டுத்தீ தீவிரமடைந்துள்ளது. அதே வழியில் தென் அமெரிக்க நாடான அர்ஜென்டினாவில் குளிர்காலத்திலும் வழக்கத்திற்கு மாறாக வெப்பம் அதிகரித்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தெற்கு பிரிட்டிஷ் கொலம்பியாவில் சுமார் 34,000 மின்னல் தாக்குதல்கள் பதிவாகியுள்ளன. இதன் காரணமாக மாகாணம் முழுவதும் 90 தீவிர காட்டுத்தீ சம்பவங்கள் ஏற்பட்டுள்ளதோடு 25 இடங்களுக்கு அவசர வெளியேற்ற உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. வடமேற்கு ஒன்டாரியோவில் 139 இடங்களில் காட்டுத்தீ தீவிரமாக எரிந்து வருகிறது. இதில் 32 இடங்களில் தீயை கட்டுப்படுத்த முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். இந்த ஆண்டில் இதுவரை சுமார் 2.95 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பு எரிந்து சாம்பலாகியுள்ளது. இது கடந்த 10 ஆண்டுகளின் சராசரி அளவை விட மிக அதிகமாகும். கனடாவின் காடுகளில் இருந்து எழும் அடர்ந்த புகை காற்றின் திசை காரணமாக அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரை மத்திய மேற்கு பகுதிகள் மற்றும் வடக்கு ஐரோப்பிய நாடுகளின் மீது பரவியுள்ளது. இதனால் அமெரிக்காவின் பல முக்கிய நகரங்களில் காற்றின் தரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அல்பர்டாவின் ஃபேம் பகுதிகளில் மோசமான காற்றின் தரம் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நிலைமையை கட்டுப்படுத்த பெடரல் அரசாங்கம் தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தீயை அணைக்கும் பணியிலும் மீட்பு பணிகளிலும் 5300க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் 300 நீர்வீசும் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். ஒருபுறம் வட அமெரிக்கா காட்டுத்தீயால் தவிக்கும் நிலையில் தென் அமெரிக்க நாடான அர்ஜென்டினாவின் சால்டா நகரில் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு இரவு நேர வெப்பநிலை பதிவாகியுள்ளது. தற்போது அங்கு குளிர்காலம் நிலவும் நிலையிலும் இரவு நேர வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. வழக்கமாக அங்கு குளிர்கால இரவில் 3 டிகிரி செல்சியஸ் மட்டுமே வெப்பநிலை இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது அசாதாரண வெப்ப மாற்றத்திற்கு சோண்டோ காற்று மற்றும் எல்னினோ விளைவுகளே காரணம் என்றும் இதனால் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் கடுமையான புயல் நடவடிக்கைகள் அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர்.
ஜிரோண்டே காடுகளில் பரவி வரும் கடுமையான தீயினால் குறைந்தது 42,000 ஹெக்டேர் நிலம் பாதிக்கப்பட்டுள்ளது. 2,20,000 மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். காய்ந்த தாவரங்கள் மற்றும் கடுமையான வெப்பம் காரணமாக வெள்ளிக்கிழமை மாலையில் வெப்பச்சலன மேகங்களான ஃபைரோ குமுலஸ் உருவாகி பின்னர் பிரான்சில் இதுவரை கண்டிராத ஃபைரோ குமுலோ நிம்பஸ் என்ற தீவிர வானிலை நிகழ்வாக மாறியது. பிகானோஸ் அருகே ரயில் பாதையை தீ கடந்துள்ளதால் தெற்கு அக்விடைனில் ரயில் போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியுள்ளது. ஆர்காஷோன், டாக்ஸ் மற்றும் மேண்டி மார்சன் ஆகிய இடங்களுக்கான ரயில் சேவைகள் SNCF இடைநிறுத்தியுள்ளது. போர்டோ மேயர் தாமஸ் கெசனவ் தகவல்படி போர்டோ கண்காட்சி மையத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களில் முதியோர் இல்லங்களைச் சேர்ந்த 800 பேர் அடங்குவர். இட நெருக்கடி காரணமாக ARS உடன் இணைந்து இவர்களை அருகிலுள்ள பிராந்தியங்களுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தொழில் பகுதிகள், கிடங்குகள் காலியானதால் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ள தொழில்துறை பிரதிநிதி அமைச்சர் ரோலண்ட் லெஸ்கூரை தொடர்பு கொண்டு நெருக்கடி பிரிவு உருவாக்கப்பட உள்ளது. வலன்சியா அருகே 21 கிலோமீட்டர் சுற்றளவில் கட்டுக்கடங்காமல் தீ பரவி வருகிறது. இதன் காரணமாக 15,000 மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேலும் மெனிசஸ் பகுதி தகவல்படி ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேட்ரிட் பிராந்தியத்தில் 60,000 மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். டோலிடோவிற்கு அருகிலுள்ள புவன வென்ச்சுரா, நவாமோர் குவாண்டே உட்பட 8 நகராட்சிகளை உடனடியாக காலி செய்ய ஸ்பானிய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. அரசின் அறிக்கையின்படி வாலன்சியா பிராந்திய தலைவர் ஜூவான் பிரான் பெரஸ் லோர்கா மற்றும் ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் ஆகியோர் தீயணைப்பு படையினர் உயிர்களை காக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். ஜெர்மனியின் ஓல்டன்பர்க் நகரில் இருந்து 2 பேருடன் புறப்பட்ட சிறிய ரக விமானம் ஒன்று லோயர் சக்சோனி பகுதியில் உள்ள கிராண்டர் கிசி என்ற இடத்தில் பறந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக வீட்டின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த விமானி பரிதாபமாக உயிரிழந்தார். விமானத்தில் பயணித்த மற்றொரு நபரின் நிலை குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகாததால் அவரை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜூலை 24, 2024 அன்று வடக்கு கலிபோர்னியாவின் சிகோ நகருக்கு அருகே உள்ள அப்பர் பிட்பல் பார்க் பகுதியில் எரிந்து கொண்டிருந்த காரை பள்ளத்தாக்கில் தள்ளி பெருந்தீயை மூட்டியதாக ரோனிட்டின் ஸ்டவுட் என்பவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த தீயினால் சுமார் 4,30,000 ஏக்கர் நிலப்பரப்பு எரிந்து சாம்பலானது. பியோட் மற்றும் டெஹாமா மாவட்டங்களில் 427 வீடுகள் உட்பட 713 கட்டிடங்கள் முழுமையாக அழிந்தன. இது கலிபோர்னியா வரலாற்றிலேயே 4வது மிகப்பெரிய காட்டுத்தீயாகும். ஃபட் கவுண்டி உயர்நீதிமன்றத்தில் திட்டமிட்டு தீ வைத்த குற்றத்திற்காக ஸ்டவுட் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இவர் ஏற்கனவே 2001 சிறுவருக்கு எதிரான பாலியல் குற்றத்திற்காகவும் பின்னர் கொள்ளைச் சம்பவத்திற்காகவும் சிறை தண்டனை அனுபவித்த ஒரு குற்றவாளியாவார். கலிபோர்னியாவின் 3 தவறு சட்டத்தின் கீழ் இவருக்கு 25 ஆண்டுகள் முதல் ஆயுள் தண்டனை வரை விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. தண்டனை விவரங்கள் அக்டோபர் 9 அறிவிக்கப்பட உள்ளன. தென்சீன கடல் பகுதியில் வியட்நாமிற்கு சொந்தமான கோய் நிகுவென் 18 என்ற சரக்கு கப்பல் சனிக்கிழமை அன்று திடீரென விபத்துக்குள்ளானது. விபத்து நடந்த இடத்திற்கு சீனா 6 மீட்பு கப்பல்களையும் 1 மீட்பு ஹெலிகாப்டரையும் அனுப்பி தீவிர மீட்பு பணியில் ஈடுபட்டது. இந்த நடவடிக்கையில் வியட்நாம் கப்பல் ஒன்றும் இணைந்து செயல்பட்டது. விபத்துக்குள்ளான கப்பலில் மொத்தம் 62 பேர் இருந்தனர். அவர்களில் 44 மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக சீனாவின் தெற்கு ஹைனான் மாகாண அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எஞ்சிய 18 பேரை தேடும் பணி தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.